ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரௌனி கிளாஸ் ரிவ்யூ பற்றி தான். மதுரையில் விந்துஸ் கிச்சன் பாலவித்யா மேம்கிட்ட தான் கிளாஸ் போனேன். நான் யூடியூப்பை பார்த்து ஆல்ரெடி ப்ரௌனியெல்லாம் செய்வேன். ஆனால் நான் செய்கிறது சரிதானே எனக்கு தெரியல, டவுட் நிறையா இருந்துச்சு. அதான் கிளாஸ் போனேன். ஆனால் மேம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. இங்கேருந்து எப்போ கிளம்பி போகிறோமோ மதுரையிலேருந்து எப்படி வீட்டுக்கு வரணும், கிளாஸ் அட்டன் பண்ணுறது எல்லாமே சூப்பராக ஃபாலோ பண்ணி நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. அன்றைக்கி வேறு நான் போன அன்றைக்கி ஷடவுன் வேறு, அதை சரி பண்ணி சானிடேஷன் வச்சு நல்லாவே சொல்லி கொடுத்தாங்க. ப்ரௌனியில் எனக்கு ஒரு 2-3 ப்ரௌனி தான் யூடியூப்பை பார்த்து செஞ்சிட்ருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நிறைய ப்ரௌனி எனக்கு இருக்குங்கிறது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு. பச்சு ப்ரௌனி, கிரிங்கிள் டாப் ப்ரௌனி, ரெட் வெல்வெட் சீஸ் ப்ரௌனி, எக்லெஸ்ஸு, ராகி ப்ரௌனி, மில்லட் ப்ரௌனி, பிளான்டி, இந்த மாதிரி நிறைய ப்ரௌனி பற்றி சொன்னாங்க. நிறைய தியரி எடுத்தாங்க. நல்லா ப்ராக்டிக்கல் எங்களையே செய்ய சொன்னாங்க. நல்லா ஜாலியாக பண்ணிட்டு ஏதோ ஸ்கூலில் இருந்த மாதிரி இருந்தது. நல்லா ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தாங்க. எங்களுக்கு நாங்கள் கிளாஸ் கவனிக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு எங்களுக்கு பீஸ் போட்டு அந்த கேக் ப்ரௌனி எல்லாமே எங்கள்கிட்டயே கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நல்லாவே எடுத்தீங்க. நிறைய கற்றுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மேம். இன்னும் எல்லா கிளாஸுமே வரணும், சீக்கிரமே வரணும் மேம். அப்புறம் நாங்கள் கிளாஸ் போயிருக்கப்போ எங்க கூட 7 பேர் வந்திருந்தாங்க. அந்த டீம் அன்றைக்கி டீம் சூப்பராக எல்லாருமே ஒரே நாள் தான், அன்றைக்கி தான் பார்த்தோம். ஆனால் எப்படி எவ்வளோ க்ளோஸ் ஆனாலும் தெரியாது. ரொம்ப க்ளோஸாக நல்லா பேசி நல்லா ஜாலியாக இருந்தோம். சாப்பாடோட எனக்கு மேம் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நான் 3 மணிக்கே எனக்கு இங்கேருந்து ட்ரெயின் கிளம்புற மாதிரி இருந்தது. அதனால் அங்கே சாப்பாடு என்னால் அரேஞ்ச் பண்ணிக்கிற முடியல. அவங்க தான் எனக்கு ஃப்ரீயாக சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்தேன். எல்லாம் ஒரு உறவுகள் மாதிரி பாண்டிங் அதிகமாகிடுச்சு. அப்புறம் சிசேர் ப்ரௌனி மேம் செஞ்சு கொடுத்தாங்க. அது எப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஹீட் பண்ணி அதில் ப்ரௌனி மேலே ஐஸ்கிரீம் வச்சு சாக்லேட்டு ஊற்றி சூடாக சாப்பிடல, வாயில் வேறு சுட்டுக்கிட்டேன் நான் வேறு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு. அதை சாப்பிட்டோம்னா அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு சாப்பிடணும் அப்படின்னு, அதனால தான் சுட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த ப்ரௌனியெல்லாம் நாங்கள் செஞ்சதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப